Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே கிரியேட்டிவான லெட்டர் ஃப்ளையிங் ஃபோட்டோ எடிட்டிங் உங்களோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான ட்ரிக் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு -100, பிரைட்னஸ் -30, கான்ட்ராஸ்ட் +30, கிளாரிட்டி +10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் -40, நெக்ஸ்ட்டு ஷேடோ -40. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸு அண்டு ஹேரு அண்டு ஸ்கின்னு இதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து ஒரு 30க்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி 90, ஹார்ட்னஸ் 80. ஓகே, இப்போ எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே வந்து ISL4 இந்த ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, ஒரு சில இடத்துல வந்து விட்டுருக்கு, ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த பர்சன் மட்டும் கரெக்டாக வந்து கலராக இருந்தால் போதும். ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபில்டர் எது கிளிக் பண்ண சொன்னால் இது வந்து பிஃபோர் அண்ட் இது வந்து ஆஃப்டர். நல்லா பாருங்கள், ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்டர் வந்து கிளிக் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போ இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து லைட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க.
திரும்ப இன்னொரு பிஎன்ஜி வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பிளெண்டிங்கு போய்ட்டு லைட் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் +15, கான்ட்ராஸ்ட் +10, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +42. ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு மேலெலாம் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. லைட்ரூமில் வந்து ஒரு சில பேசிக் கரெக்ஷன்லாம் பண்ணணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைல்லையும் செட் பண்ணிங்க எல்லாத்தையும். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போகிறோமோ அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய FB அக்கௌண்ட் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட்ஸ் எதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை எனக்கு டேக் பண்ணி விடுங்க, பார்க்குறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாட்டா பை பை ஃப்ரம் SD. Bye bye.